அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ நெல்லிக்காய் தொக்கு பண்ணுறது காமிக்கிறேன். அது வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வெளியே எடுத்து தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஓகே. இப்போ ஒரு வடை சட்டி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு சும்மா ஜஸ்ட்டு ஆயில் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணணும். இது வெந்தயம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அது வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெடிக்க தொடங்கினோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கடுகு போட்டுருங்க 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, இப்போ பாருங்கள் வெடிக்குது. ஓகே, இது வந்து அந்த மசாலாவுக்கு, ஊறுகாய்க்கு உண்டான மசாலா. இது வந்து எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு தான், ஒரு சின்ன ஜாம் பாட்டிலில் தான் ஜாம் பாட்டில் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கிறேன் தொக்கு. அதுக்கு இதில் வந்து இந்த மசாலா வந்து 2 ஊறுகாய் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா தான் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ இது சூடானோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் கடுகு போட்டோம். அது சூடானோன்னு கொஞ்சம் வரமிளகாத்தூள் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி பவுடர், அது வந்து ஒரு 3 டீஸ்பூன். காரம் நல்லா வேணும்னா 4 5 போட்டுக்கோங்க. அது அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஃபேமிலியில் சிலவங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்க, உப்பு நிறையா சாப்பிடுவாங்க. சில வீட்டில் எல்லாம் மைல்டாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறேன். என்னடா அளவே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, அது சில வீட்டுக்கு வீடு வித்தியாசம் வரும், அதனால தான். ஓகே, இப்போ சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த பவுட்ரு அரைச்ச பிறகு இந்த நெல்லிக்காய் நம்ம கொட்டையெல்லாம் நீக்கினதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்ருங்க. அதையும் அரைச்சிருங்க. நைஸான ஓரளவுக்கு, ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டிங்க, குறைன்னு அரைச்சிட்டாலும் போதும். இன்னும் இதை விட நைஸ் ஆகணுன்னு அரைச்சிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா தான் அரைஞ்சிருக்கு. இடையில கடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதை அரைச்சிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் வடை சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு, இப்போ இந்த மசாலா பாருங்கள். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா, ஒரு டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு, உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் கொட்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணின பிறகு அந்த அரைச்சி வச்ச நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. நெல்லிக்காய் அந்த இதே இருக்கக்கூடாது. நல்லா எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த இது வந்து ஆயிலெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். எவ்வளோ நாள் வச்சிங்கனாலும் கெடாது. ஓகே, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வாங்குறத விட இப்போ நெல்லிக்காய் சீசன், பெரிய நெல்லிக்காய், அதனால் நம்மளே வீட்டில் செஞ்சோம்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லது தான். பாதுகாப்பான நம்ம ஆயிலெல்லாம் நம்மளே பார்த்து இது பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், இப்போ ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி ஜாரில் போட்டு வச்சா போதும். ஓகே, தேங்க்யூ, பாய்.